Hi friends, welcome back to our channel Shafa Creations. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஸ்பெஷல் வீடியோன்னு சொல்லலாம். ஏன் அப்படினா இன்னைக்கு நம்ம சேனல்ல ஹேண்ட் எம்ப்ராய்டரில 50வது கிளாஸை ரீச் பண்ணியிருக்கோம். இதுவரைக்கும் நீங்க நிறையவே எனக்கு சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. அதே மாதிரி இனி வரப்போற வீடியோக்களுக்கும் எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. அது மட்டும் இல்லாம உங்களோட கருத்துக்கள் எதுவா இருந்தாலும் எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டுமே எனக்கு ரொம்ப முக்கியம். ஏன் அப்படினா உங்களோட கமெண்ட்டை வச்சு தான் இன்னும் நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கும் இன்னும் மேலும் பெஸ்டான வீடியோஸ் நான் கொடுக்கிறதுக்கும் எனக்கு ரொம்பவே அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, நம்ம இன்னைக்கு பார்க்க வேண்டிய டுட்டோரியல் வீடியோக்குள்ள போலாம். ஹேண்ட் எம்ப்ராய்டரியில் நிறைய வகையான நாட்ஸ் இருக்குது. ஆனால் அதில் ஒரு சில நாட்ஸை நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். இந்த வீடியோவில் ரொம்பவும் முக்கியமாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய 4 வகையான நாட்ஸ் எப்படி போடுறதுன்னு நான் சொல்லியிருக்கேன். இது என்னென்ன நாட்ஸ்ன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட் இருக்கிறது ஃப்ரெஞ்ச் நாட், ரெண்டாவது லைனில் இருக்கிறது லாங் ஃப்ரெஞ்ச் நாட், மூணாவது புல்லியன் நாட், கடைசி ரோவில் இருக்கிறது லூப் நாட் இல்லைனா ரிங் நாட்னு சொல்லுவாங்க. கற்றுக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களோட ட்ரெஸ்ஸஸில் ஒரு எம்போஸ்டான அழகான டிசைன்ஸை நீங்கள் போட முடியும். ஒவ்வொரு ஸ்டிச்சஸுக்கு பின்னாடியும் அந்த ஸ்டிச்சை நம்ம டிசைன்ஸில் ட்ரெஸ்ஸஸில் போடும்போது எந்த ஸ்டிச் எந்த டிசைன்ஸ்க்கு யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு கிளாத்தை இந்த மாதிரி ஃப்ரேமில் நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு லைன்ஸ் வரைஞ்சிக்கோங்க. நீடில் 6 ஸ்டாண்ட்ஸ் த்ரெட்டை எடுத்துக்கோங்க. அதோட எண்டிங்கில் ஒரு சைடில் மட்டும் நாட் போட்டுக்கோங்க. நம்ம போட்டிருக்க லைனில் நீடில் அடியில் குத்தி கிளாத்துக்கு மேல் பக்கமாக எடுத்துக்கோங்க. லெஃப்ட் ஹேண்டில் த்ரெட்டையும் ரைட் ஹேண்டில் நீடிலையும் பிடிச்சிக்கோங்க. நீடில் த்ரெட்டை ஒரு தடவை இந்த மாதிரி சுற்றிட்டு நம்ம ஆரம்பித்த இடத்துக்கு பக்கத்துலேயே நீடில் குத்திடுங்க. இந்த ஃப்ரேமுக்கு கீழ்ப்பக்கமாக இருந்து நீடில் பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாட் கிடச்சிரும். இதுதான் ஃப்ரெஞ்ச் நாட். எம்ப்ராய்டரி பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஞ்ச் நாட்டுங்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஸ்டிச்சுன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இது ஒரு டாட் ஷேப்பில் இருக்கிறனால எந்த டிசைன்ஸ்க்கு வேணாலும் கரெக்டாக மேட்ச் ஆகிடும். எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு 2 பிக்சர் காமிச்சிருக்கேன். அந்த பிக்சரில் ஃபர்ஸ்ட் பிக்சரில் ஒரு ஃப்ளவர் ஷேப் மாதிரி வரைஞ்சிட்டு அதில் நான் ஒரே கலரில் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு ஃபில் பண்ணியிருக்கேன். ரெண்டாவது பிக்சரில் அதே ஃப்ளவரை டபுள் கலரில் போட்டிருக்கேன். ஒயிட்லேயும் பிங்க்லேயும் மாற்றி போட்டு ஃபில் பண்ணியிருக்கேன். பிக்சரில் நான் லீஃபுக்கு பேக் ஸ்டிச் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பேக் ஸ்டிச் தெரியலைனாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கும் நீங்கள் ஃப்ரெஞ்ச் நாட்டை கிளாத் தெரியாத அளவுக்கு நெருக்கமாக போட்டிங்கன்னா எம்போஸ்டான ஒரு அழகான லீஃப் உங்களுக்கு கிடச்சிரும். இந்த ஃப்ரெஞ்ச் நாட்டையே கொஞ்சம் பெரிய சைஸில் போடணுன்னா என்ன பண்ணணுன்னு பார்க்கலாம். எப்பவும் போல் நீடில் அடியிலேருந்து மேலே எடுத்துகிட்டு ரைட் ஹேண்டில் நீடில் பிடிச்சி த்ரெட்டை சுற்றணும். இந்த மாதிரி சுற்றும் போது நம்ம ஏற்கனவே போட்டதில் ஒரு தடவை தான் நம்ம சுற்றணும் இல்லையா. இந்த மாதிரி பெரிய சைஸாக நமக்கு தேவைப்படும் போது 3 அல்லது 4 தடவை த்ரெட்டை சுற்றிக்கோங்க. எப்பவும் போல் ஸ்டார்ட் பண்ண இடத்துல நீடில் குத்தி கீழே இழுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். ஏற்கனவே போட்ட நாட்டை விட இந்த நாட்ஸ் கொஞ்சம் பெரிய சைஸில் நமக்கு கிடச்சிருக்கு. ஓகே, இப்போது அடுத்த ஸ்டிச்சுக்கு போகலாம். நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிறது லாங் ஃப்ரெஞ்ச் நாட். ஏற்கனவே பார்த்த நார்மல் ஃப்ரெஞ்ச் நாட் நீங்கள் போட்டு பழகிட்டாலே இந்த லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி தான். ஏன் அப்படி சொல்கிறேன்னா இந்த நார்மல் நாட்டுக்கும் லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கும் சின்ன ஒரு வித்தியாசம் தான் இருக்குது. நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டாலே இந்த லாங் ஃப்ரெஞ்ச் நாட் ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். அது எப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டுங்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு லென்த்தாக ஒரு லைன் ஃபார்ம் ஆகிட்டு அதோட எண்டிங்கில் ஃப்ரெஞ்ச் நாட் மாதிரி ஒரு நாட் கிடைக்கும். இதுதான் லாங் ஃப்ரெஞ்ச் நாட். எப்படிங்கிறது பார்க்கலாம். அடியிலேருந்து நீடில் மேலே எடுத்துக்கோங்க. ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு சுற்றுற மாதிரியே நீடில் த்ரெட்டை சுற்றிக்கோங்க. அந்த எண்டிங்கில் கிடைக்கிற நாட்டோட சைஸை பொறுத்து நம்ம கவுண்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நம்ம வேணுங்கிற லென்த்துக்கு நீடில் தள்ளி எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல நீடில் இந்த மாதிரி பின் பண்ணுங்கள். ஃப்ரேமுக்கு கீழ்ப்பக்கமாக நீடில் பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு லாங் ஃப்ரெஞ்ச் நாட் கிடச்சிரும். இதே ஒரு லீஃப் மாதிரி உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். நடுவில் ஒரு லென்த்தான நாட்டு, அதுக்கு அடுத்தது அதை விட கொஞ்சம் சின்ன சைஸ் நாட். இந்த மாதிரி நடுவில் இருக்க நாட்டை விட கொஞ்சம் சின்ன சைஸில் 2 சைட்லேயும் நாட் போட்டுக்கிட்டேன். மூணாவதாக நம்ம ரெண்டாவதாக போட்ட லைனை விட லென்த்தை விட கம்மியான சைஸில் அடுத்த நாட் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு லீஃப் மாதிரி ஷேப் கிடைக்கும். இதை ஒரு ஃப்ளவர் மாதிரியும் நான் போட்டு காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி 2 சர்க்கிள் வரைஞ்சிக்கோங்க. சென்டரில் நீடில் எடுத்துகிட்டு இது சின்ன சர்க்கிளில் ஒரு நாட் போடுங்க. இந்த மாதிரி ஒரு குட்டியாக ஒரு லாங் ஃப்ரெஞ்ச் நாட் கிடைக்கும். அடுத்தது பெரிய சர்க்கிளோட அளவுக்கு நீடில் குத்துனீங்கன்னா கொஞ்சம் லென்த்தாக இன்னொரு நாட் கிடைக்கும். இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக ஒரு சின்ன நாட் இன்னொரு பெரிய நாட் இதே மாதிரி இந்த சர்க்கிள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ளவர் ஷேப் கிடைக்கும்.
எக்ஸாம்பிளுக்காக மேலே ஒரு பிக்சர் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் இருக்க பிங்க் ஃப்ளவர் நான் இப்போ போட்டுட்ருக்க மெத்தடில் 2 சர்க்கிள் போட்டுட்டு அதில் தான் லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டேன். ஆனால் இப்போ போட்டு காமிக்கிறது ஒரு ஷார்ட்டும் ஒரு லாங்கும் போட்டு காமிக்கிறேன். ஆனால் அந்த பிங்க் ஃப்ளவரில் எல்லாமே லாங்காக போட்டிருக்கேன். ஒரே சைஸில் போட்டு ஃபில் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரியும் நீங்கள் போடலாம். சென்டரில் இருக்க கேப்புக்கு ப்ரௌன் கலரில் ஃபில் பண்ணியிருக்கேன். அதுக்கு நார்மல் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு ஃபில் பண்ணியிருக்கேன். அந்த ஃப்ளவருக்கு கீழே லீஃப் மாதிரி தெரியறதுக்காக அங்கங்கே ஒரு லாங் ஃப்ரெஞ்ச் நாட் மட்டும் போட்டிருக்கேன். இந்த மாதிரியும் நீங்கள் இந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃப்ளவர் டிசைனை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதோட சென்டரில் பிங்க் கலர் த்ரெட் எடுத்துகிட்டு ஒரே ஒரு பெரிய சைஸில் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு ஃபில் பண்ணிக்கிறேன். இதே ஸ்கொயர் ஷேப்பில் வரைஞ்சிட்டு போட்டிங்கன்னா இந்த மாதிரி டிசைன் கிடைக்கும். நம்ம மூணாவதாக பார்க்க போகிற ஸ்டிச் புல்லியன் நாட். இந்த நாட் ஏற்கனவே பார்த்த நாட்லேருந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஆனால் 2-3 டைம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா எந்த ஆங்கிளில் வேணாலும் ஈஸியாக நீங்கள் போட்டுற முடியும். நீடில் த்ரெட் எடுத்துகிட்டு ஸ்டார்டிங் பாயிண்டில் நீடில் அடியிலேருந்து மேலே எடுத்துக்கோங்க. இப்போ அதுக்கு ஆப்போசிட் சைடில் நீடில் குத்தி ஸ்டார்ட் பண்ண இடத்துலையே இந்த மாதிரி பின் பண்ணி வச்சுக்கோங்க. நீடில் த்ரெட்டை நீடில் சுற்ற ஆரம்பிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8. நான் போட்டிருக்க இந்த லென்த்துக்கு 8 டைம் சுற்றினா போதும். இப்போ அந்த ஸ்ப்ரிங் போர்ஷனை கையில் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சி கீழ் பக்கமாக இந்த மாதிரி நகர்த்திட்டே வந்தீங்க அப்படின்னா த்ரெட்டோட எண்டிங் வந்துடும். நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டிச்சோட எண்டிங்கில் நீடில் குத்தி கீழ் பக்கமாக எடுத்துகிட்டு போயிடுங்க. இந்த புல்லியன் நாட்டை வேறு என்னென்ன டைரக்ஷனில் என்ன ஷேப்பில் போடலாங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு லூப் மாதிரி போடுறதுக்கு நீடில் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஹாரிசான்டலாக பின் பண்ணிக்கோங்க. அதாவது கிடைமட்டமாக நேர்கோடாக இருக்க மாதிரி பின் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் அதிகமாக த்ரெட்டை வந்து நீடில் சுற்றிக்கோங்க. இப்போ எப்பவும் போல் இந்த ஸ்ப்ரிங் போர்ஷனை இழுத்து உங்களுக்கு இந்த மாதிரி வளைவான ஒரு லூப் வந்துட்டு கிடைக்கும். இந்த லூப் வந்து கிளாத்துக்கு மேலே இந்த மாதிரி தூக்கிட்டு இருக்கு. இது வந்து ஃப்ளாட்டாக இருக்கணும். அதுக்காக இதுக்கு மேலே லாக் பண்ணுற மாதிரி இன்னொரு புல்லியன் நாட் போட்டு இந்த லூப்பை லாக் பண்ண போகிறோம். இந்த லூப்புக்கு நடுவில் நீடில் அடியிலேருந்து மேலே எடுத்துகிட்டு ஸ்ட்ரைட்டாக அதாவது வெர்டிக்கலாக ஒரு புல்லியன் நாட் போட போகிறோம். இந்த ஸ்டிச்சோட எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா லேசி டேசி ஸ்டிச் இருக்கு இல்லையா, அதே மாதிரியான ஷேப்பில் ஒரு புல்லியன் நாட் நமக்கு கிடச்சிருக்கும். லேசி டேசி ஸ்டிச்சை எப்படி ஒரு பெட்டல் மாதிரி யூஸ் பண்ணுவோமோ, ஒரு ஃப்ளவர் ஷேப்புக்கு சுற்றிலும் போடுவோமோ, அதே மாதிரி இந்த டிசைனையும் ஒரு ஃப்ளவர் மாதிரி 4 இல்லைனா 5 பெட்டல்ஸ் போட்டிங்கன்னா ஒரு அழகான ஒரு ஃப்ளவர் எம்போஸ்டாக உங்களுக்கு கிடைக்கும். புல்லியன் நாட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு லீஃப் போடணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா சென்டரில் ஒரு புல்லியன் நாட் போட்டுக்கோங்க. அதிலேருந்து 2 சைட்லேயும் க்ராஸாக இந்த மாதிரி 2 நாட் போட்டுக்கோங்க. இப்படி போட்டதுக்கப்புறமா அதிலேருந்து இன்னும் ஒரு பாயிண்ட் கீழே இறக்கி சைட்லேயும் க்ராஸாக இன்னும் 2 புல்லியன் நாட்ஸ் போட்டுக்கோங்க. இந்த ஆர்டரில் போட்டிங்கன்னா ஒரு லீஃப் ஷேப்பில் எம்போஸ்டான புல்லியன் நாட் லீஃப் உங்களுக்கு கிடைக்கும். நான் வந்துட்டு ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபோட்டோவில் இருக்க மாதிரியான ஃப்ளவர் வந்துட்டு ரொம்பவே சிம்பிள். ஒரு லாங்காக ஒரு புல்லியன் நாட், அதுக்கு அடுத்தது ஒரு ஷார்ட்டாக ஒரு புல்லியன் நாட், இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக 2 கலரில் போட்டிருக்கேன். சிம்பிள் ஃப்ளவர் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதே புல்லியன் ஸ்டிச் யூஸ் பண்ணி தான் இந்த பியூட்டிஃபுல்லான எலிகண்ட்டான ரோஸ் டிசைனும் நம்ம போட்டிருக்கோம். இந்த டிசைன் கிளாஸ் நம்பர் 48ல் நான் ஏற்கனவே டுட்டோரியலாக அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள், லிங்க் கொடுத்துருக்கேன். கடைசியாக நம்ம பார்க்க போகிற ஸ்டிச் ரிங் ஃப்ரெஞ்ச் நாட். இதை நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்த நார்மல் ஃப்ரெஞ்ச் நாட்லேருந்து இன்னொரு வேரியேஷன்னு சொல்லலாம். இது எப்பவும் போல் அடியிலேருந்து த்ரெட் எடுத்துகிட்டு நீடில் த்ரெட்டை சுற்றணும். ஆனால் நார்மல் ஃப்ரெஞ்ச் நாட்க்கு டைட்டாக சுற்றுவோம். இது வந்துட்டு ரொம்ப டைட் பண்ணிடாமல் த்ரெட்டை அப்படியே லைட்டாக லூஸாக விட்டு சுற்றிட்டு ஸ்டார்ட் பண்ண இடத்துல நீடில் பின் பண்ணிக்கணும். அப்போ லூஸாக இருக்கிறனால கொஞ்சம் த்ரெட் மட்டும் இந்த மாதிரி வெளியில் ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். அதை ஒரு விரலில் டைட் பண்ணி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டே அடியில் இருக்க நீடில் கீழ்ப்பக்கமாக இடுங்க. இப்போ திரும்பவும் அதே மாதிரி அடியிலேருந்து த்ரெட் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு தடவை நீடில் சுற்றிட்டு ஸ்டார்ட் பண்ண இடத்த ஒட்டி நீடில் குத்திடுங்க. இப்போ ஒரு ரிங் மாதிரி கிடச்சிருக்கா, அந்த ரிங்கை விரலில் இப்படி ப்ரெஸ் பண்ணி டைட்டாக பிடிச்சிக்கோங்க. நமக்கு அந்த ரிங் என்ன சைஸ்க்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சின்னதாக வேணும்னா கொஞ்சம் சின்ன லூப்பாக ஃபார்ம் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இழுத்திங்கன்னா லூப் வந்துட்டு சின்னதாயிரும். அதுக்கப்புறமா அந்த ரிங்கை வந்து டைட்டாக ஒரு விரலில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அடியில் இருக்க நீடில் எண்டு வரைக்கும் நல்லா இழுத்துருங்க. இப்போ நாட் விழுந்துடும்.
இப்போ இந்த ரிங் நாட்டை யூஸ் பண்ணி ஒரு ஃப்ளவர் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். 2 சர்க்கிள் வரைஞ்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு உள்ளே இருக்க இன்னர் சர்க்கிளில் இந்த ரிங் நாட் சுற்றிலும் போட்டுகிட்டே வரலாம். நீடில் அடியிலேருந்து மேலே எடுங்க. இந்த மாதிரி 2 தடவை சுற்றிக்கோங்க. அந்த லூப்பை ஒரு விரலில் பிடிச்சிட்டு நீடில் கீழே இறக்குங்க. இப்படியே நம்ம வரைஞ்சிருக்க 2 சர்க்கிளையும் ரிங் நாட் போட்டு ஃபில் பண்ணிக்கலாம். ஆனால் ஸ்டிச்சஸ் போடும்போது நெருக்கமாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். அந்த ரவுண்ட் ஷேப்பில் ஃபார்ம் ஆகுது இல்லையா, அந்த ரிங் எல்லாமே ஒரே அளவில் ஈவனாக இருக்கணும். அப்போ தான் ஃப்ளவர் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, ஆனால் எம்ப்ராய்டரி பிகினிங்லேருந்து கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோக்கு மேலே தெரிகிற ஐ சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அதில் பிகினர்ஸ் எம்ப்ராய்டரிங்கிற என்னோடய ப்ளேலிஸ்ட் இருக்குது. அந்த ப்ளேலிஸ்ட்டில் நான் இது வரைக்கும் அப்லோட் பண்ண எல்லா எம்ப்ராய்டரி டியூட்டோரியல் வீடியோஸுமே இருக்குது. நீங்கள் அதில் போய் எல்லா வீடியோஸுமே பார்த்து ஸ்டிச்சஸை கற்றுக்கலாம். வெளியில் இருக்க அவுட்டர் ரிங் வந்துட்டு நம்ம ஃபில் பண்ணிட்டோம். இப்போ உள்ளே இருக்க இன்னர் ரிங்கை நம்ம இதே ஸ்டிச்சை யூஸ் பண்ணி ஃபில் பண்ணிக்கலாம். நாம் இந்த ஃப்ளவர் டிசைனை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இது டச் பண்ணி பார்க்குறதுக்கே அவ்வளோ சாஃப்டாகவும் அழகாகவும் இருக்குது. எனக்கு இந்த ரிங் நோட் தான் ரொம்பவும் ஃபேவரட்டான ஸ்டிச். உங்களுக்கு என்ன ஸ்டிச் பிடிக்கும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணி கேட்கலாம். இந்த மாதிரி எம்ப்ராய்டரி டியூட்டோரியல்ஸ் நீங்கள் அதிகமாக பார்க்கணுன்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோ கீழே தெரியிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும்.